வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வாஸ்துவில் சில அடிப்படை விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படிப்பட்ட நிலங்களை தேர்வு செய்யலாம், நீங்கள் வாங்கலாம், ஃப்ளாட்டோ அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை நிலங்களோ காலிமனையோ இந்த மாதிரி எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறது. நீங்கள் கட்டுறப்போ வாஸ்து நிபுணரை வச்சு கட்டுறது அது அடுத்த விஷயம். பட் எல்லாருக்கும் அடிப்படையான சில விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும். அது ஒரு சில பேசிக்காக சொல்லித்தரேன். அது நிலத்தை எப்படி தேர்வு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் நல்ல நிலம், அது சதுரமாக இருக்கலாம். இது வீடு பங்களா கட்டலாம். அடுத்தது செவ்வகம், இதிலும் வீடு கட்டலாம். இது நீள் சதுரம்னு சொல்லுவோம். இதை வீடு, அப்பார்ட்மெண்ட், வணிக வளாகம் இந்த மாதிரி கட்டலாம். அடுத்தது ஈசானிய மூலை இழுத்த மூலைன்னு சொல்லுவோம். அதாவது வடகிழக்கு மூலை இழுத்து இருக்கணும். இது வீடு கட்டுறதுக்கு உகந்த நிலம். இதெல்லாம் நல்ல நிலம், இந்த மாதிரி தேர்வு செய்யலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கெட்ட நிலம். இந்த மாதிரி நிலங்களை நம்ம தேர்வு செய்யக்கூடாது. அதாவது வட்டமாக இருக்கிறது வீடு கட்டுறதுக்கு உகந்ததில்லை. விளையாட்டு திடல் கட்டலாம், அதுக்கு உகந்தது இது. அடுத்தது முக்கோண நிலம், இந்த மாதிரி இருக்கிற நிலத்தை அவாய்ட் பண்ணணும் நம்ம. அடுத்தது வாயு மூலை இழுத்த நிலம், அதாவது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, அதாவது வடமேற்கு மூலை இழுத்த மூலை இருக்கும். இதுதான் வாயு மூலை இழுத்த நிலம்னு சொல்லுவோம். இது ஆகாது வீடு கட்டுறதுக்கு, இந்த மாதிரி நிலம் வேண்டாம். அடுத்தது அக்னி மூலை இழுத்த நிலம், தென்கிழக்கு மூலை இழுத்த நிலம் இருக்கும். இந்த மாதிரி நிலம் இருந்தாலும் இது வேண்டாம், அவாய்ட் பண்ணிடுங்க, வாங்க வேண்டாம். அடுத்தது தென்மேற்கு மூலை இழுத்தது, அதாவது நிருதி இழுத்த மூலைன்னு சொல்லுவோம். இந்த மூலையை குபேர மூலை, நிருதி மூலை, கன்னி மூலை, பழனி மூலைன்னு சொல்லுவோம். தென்மேற்கு மூலையை இந்த மாதிரி இருந்தாலும் இது வேண்டாம், ஆகாது. வேறு வழி இல்லை சார், நல்ல ரேட்டாக வருது, வேறு வாங்கி தான் ஆகணும், நான் விற்றுட்றேன், ஏதோ ஒன்று பண்ணுறேன், இதை விட்ட வேறு வழி இல்லை நான் வாங்கிறதுக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு விதிவிலக்கு இருக்குது. அதன்படி நீங்கள் பயன்படுத்தி யூஸ் பண்ணலாம். வாஸ்து பிரச்சனை வராது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாயு மூலை இழுத்த மூலை இருக்குது இல்லைங்களா, இந்த நிலத்தை, இதில் இந்த பகுதியை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வாங்குறது ஃபுல்லாக வாங்குங்க, கரையம் பண்ணுறது. ஆனால் வீடுன்னு கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா பயன்படுத்துகிறது இது தான் இருக்கணும். இதை வேலி போட்டோ இல்லை காம்பவுண்ட் போட்டோ எப்படியோ ஒன்று விட்டுருங்க. இந்த பக்கம் நீங்கள் போக வரக்கூடாது, அதிகமாக புழக்கம் இருக்கக்கூடாது. இந்த மூலையை யூஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் இதில் மட்டும் பயன்படுத்திக்கலாம். இது விதிவிலக்கு. அடுத்தது இந்த மாதிரி அக்னி மூலை இழுத்த நிலம் இருக்குது இல்லைங்களா, இதுலேயும் இந்த மாதிரி தான் சதுரமாக இந்த நிலத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தக்கூடாது. வேலி போட்டுட்டு அது பக்கம் போக்குவரத்தே இருக்கக்கூடாது. உங்கள் நிலமாக இருந்தாலும் கிளையம் பண்ணி இருந்தாலும் அதில் நீங்கள் எதுவும் கட்டவே கூடாது. பாத்ரூமோ இல்லை வேறு பொருள் போட்டு வைக்கிறதோ எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் அதை யூஸ் பண்ணவே கூடாது இந்த பக்கத்தெல்லாம். அதே போல் இதுலேயும் அப்படி தான், நிருதி இழுத்த மூலத்துலேயும் இந்த ஏரியாக்களை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும். இந்த இடத்த பயன்படுத்தக்கூடாது. ஓகே. அடுத்தது இந்த மாதிரி வெட்டு நிலம் இருக்கும், இதை முற்றிலும் நம்ம தவிர்க்கணும். இந்த மாதிரி நிலமும் ஆகாது, இந்த மாதிரி நிலத்தையும் யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல் ஒழுங்கற்ற நிலம், இது மாதிரி கண்ணா பின்னான்னு இருக்கும், இந்த மாதிரி இருக்கிற நிலத்தையும் நீங்கள் வாங்கக்கூடாது. நீங்கள் வாங்கிட்டீங்க, வீடு வச்சுருக்கீங்க, இந்த நிலம் வச்சுருக்கீங்க, கட்டணும் அப்படின்னா பேசிக்காக இந்த பக்கம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 80% வாஸ்து பிரச்சனை இருக்காது. அந்த மாதிரி கட்டுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, இந்த மூலை தென்கிழக்கு மூலை இருக்குல்ல, இந்த பக்கம் கிச்சன் அடுப்பு வரணும். ஓகே. இந்த பக்கம் வடகிழக்கு மூலை இருக்குல்ல, இந்த பக்கம் நீர் போர் போடுறது, பேரல் வைக்கிறது, இந்த மாதிரி நீர் துணி துவைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம். நீர்நிலைகள் புழங்குறதா இருக்கும், புழக்கம் இருக்கணும் வீட்டில், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்தது குபேர மூலை, இந்த பக்கம் படுக்கை அறை, பெட்ரூமு, இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது செப்டிக் டேங்க், வாயு மூலை, டாய்லெட்டு, செப்டிக் டேங்கு எல்லாம் இந்த மூலை வைக்கலாம். அதை வடமேற்கு மூலையில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு. வாஸ்து பிரச்சனை அதிகமாக இருக்காது. சாமி ரூம் அப்படிங்கிறது நீங்கள் வீட்டில் எந்த பக்கம் வேணாலும் வைக்கலாம், அதுக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் சாமி ரூமை வச்சுக்கலாம். இந்த பக்கம் இந்த மாதிரி பேசிக்காக சில விஷயம் அடிப்படை விஷயம் தெரிஞ்சுக்கங்க. முக்குறிப்பாக பார்த்திங்கன்னா, படுக்கை அந்த குபேர மூலை இருக்குது இல்லைங்களா, ஒரு 2 இன்ச்சு உயர்வாக இருக்கணும். அப்படி இருந்தாவே போதும். ஆனால் நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுறோன்னா, எல்லோரும் தண்ணி டேங்க் உயரமாக அந்த பக்கம் வரும், வெயிட் இருக்கணும், உயரமாக இருக்கணும்ன்ட்டு. அதுவும் வைக்கலாம், அது நடைமுறையில் வந்தது தான். ஆனால் 2 இன்ச்சு கொஞ்சம் தூக்கின மாதிரி கட்டிட மேஸ்திரியாக கட்டி கொடுத்துருவாங்க. அப்படி கட்டினாங்கனாவே போதும். அதாவது தண்ணி வாட்டுங்க, தண்ணி விழுந்துச்சுன்னா இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக இந்த பக்கம் போகணும், இந்த மூளைக்கு. அதனால தான் இந்த உயரம் 2 இன்ச்சு உயர்வாக வைக்கிறோம் நம்ம. இப்படி பண்ணுங்கள், வாஸ்து குறைபாடு இருக்காது. ஓகேங்க, நன்றிங்க.